தமிழக அரசு கல்வித்துறையில் கொண்டு வந்துள்ள மாற்றங்களை வரவேற்பதாகவும் வைகோ கூறினார். கல்வித்துறையில் மிகச்சிறந்த மாற்றங்களை இந்த அரசு கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முன்னெடுத்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த தரப்படுத்துவது, மாநில வாரியாக மாவட்ட வாரியாக ரேங்க் வழங்குவது, இதில் ஏற்படும் மன அழுத்தங்கள் இவையெல்லாம் கூடாது என்று அறிவித்ததும், மிக குறிப்பாக 11ஆம் வகுப்பும் அரசு தேர்வு, இறுதி வகுப்பும் அரசு தேர்வு 200 மதிப்பெண் 100 மதிப்பெண் ஆக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் எடுக்கிற மதிப்பெண்களின் சராசரி பொறுத்துதான் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதும், அதை போல சிபிஎஸ்சிக்கு நிகராக அதைவிட சிறப்பான கல்வியை புகட்டுகின்ற விதத்தில் தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் வரலாறு, தமிழர் இலக்கியத்தையும் உள்ளடக்கியவாறு பாடத்திட்டங்கள் வழங்கப்பட்டு அரசு பள்ளிகளினுடைய தரத்தையும் உயர்த்துவதற்கு இந்த அரசு முன்வந்திருப்பதும், அடுத்தடுத்து அறிவித்திருக்கின்ற அத்தனை அறிவிப்புகளுமே மெச்சத்தக்கவையாகும். தொடர்ந்து பேசிய வைகோ, கருணாநிதியின் வைர விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க தனக்கு அழைப்புதழ் வரவில்லை என்றும், விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார்.